மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று பாரதி மிக சரியாகத்தான் பாடினார். அவர் ஒரு வகையான தீர்க்க தரிசனம் கொண்டவர்தான் போல் உள்ளது. சரி, இருக்கட்டும். முதலில் நமக்கு இருக்க வேண்டியது மனதில் உறுதி. வெற்றி பெறுவர் விட்டு விடுவதில்லை, விட்டு விடுவர் வெற்றி பெறுவதில்லை என்று ஒரு ஆங்கில முதுமொழி உள்ளது. ஆமாம், நமக்கு வெற்றி வேண்டுமானால் விட்டுவிடவே கூடாது. விட்டுவிடாமல் இருக்க வேண்டுமானால் நம் மனதில் உறுதி வேண்டும். மன உறுதி என்றால் என்ன? இது ஒரு கேள்வியா? இது கூடவா தெரியாது என்று கேட்பீர்கள். நான் கேட்கவில்லை. மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா என்று நீங்களே பரிசித்து பார்த்துக்கோங்க என்று சொல்கிறேன். நண்பருக்கு இமெயிலுக்கு பதில் அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தீர்களே, அனுப்பிட்டீர்களா? அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து தியானம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தீர்களே, செய்தீர்களா? அடிக்கடி மறந்து போகும் ஒன்றை பற்றி இனி மறக்கவே கூடாது என்று முடிவெடுத்தீர்களே, அதை நிறைவேற்றினீர்களா? இப்படி நான் கேட்டுக்கொண்டே போகலாம். நீங்கள் மனசாட்சிப்படி பதில் சொன்னால் எந்த கேள்விக்கும் முடிவெடுத்துவிடி செய்துவிட்டேன் என்று சொல்லவே முடியாது. ஏன்? உங்களுக்கும் மன உறுதி இல்லை. ஆனால் வாழ்க்கையில் சாதனை செய்தவர்கள், பெரும் வெற்றி அடைந்தவர்கள் கவனிக்கவும். சாதாரண வெற்றி இல்லை, பெரும் வெற்றி. யாரும் உங்களைப் போல இல்லை, அதனால்தான் அவர்கள் பெரும் வெற்றி அடைந்தார்கள். ஹென்றி போர்டு தெரியுமில்லையா? அவர் முதலாக கார் ஒன்றை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அமெரிக்காவில் சைக்கிளில் போகிறவர்கள் எல்லாம் காரில் போக வேண்டும் என்பதுதான் அவரது பெரிய ஆசையாக இருந்தது. பேராசை அல்ல. கவனிக்கவும், பெரிய ஆசை. மகா ஆசை, மெகா ஆசை. இதற்கும் பேராசைக்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுவது பேராசை. ஆனால் வைக்கின்ற ஆசையை, லட்சியத்தை சின்னதாக வைக்காமல் பிரம்மாண்டமாக வைப்பது பெரிய ஆசை. புரிகிறதா? பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். அது சரிதான். ஆனால் பெரிய ஆசை அப்படிப்பட்டதல்ல. அது பற்றி எரியும் ஆசை. எப்படி ராக்கெட்டின் பின்னால் நெருப்பு பற்றி எரிய எரிய அது மேலே மேலே போய்கொண்டிருக்குமோ, அதே போல் வாழ்க்கையில் உங்களை மேலே மேலே கொண்டு போகக்கூடிய ஆசை. பேராசை அழிவுபூர்வமானது, பெரிய ஆசை ஆக்கப்பூர்வமானது. பேராசை உங்களை அழிக்கும், பெரிய ஆசை உங்களை வாழ வைக்கும், மற்றவர்களுக்கும் வாழ வழிவகுக்கும். பேராசை ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய ஆசை ஒரு மலையின் உச்சி. சரி, ஹென்றி போர்டுக்கு வருவோம். ஒரு கார் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அல்லவா? அது பற்றி கருத்து கேட்க அவர் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்த ஆள் ரொம்ப பெரிய மனிதர். அவரும் ஒரு சாதனையாளர். அதுவும் உலகமே வியக்கும் சாதனை மனிதர் அவர். இனத்தோடு சேரும் என்பது இதுதான். ஒத்த அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் இடையில்தான் நட்பும் உறவும் ஏற்படும். காதலருக்கு இடையில் இருப்பது மாதிரி, நல்ல கணவன் மனைவிக்கு இடையில் இருப்பது மாதிரி, நல்ல நண்பர்களுக்கு மத்தியில் இருப்பது மாதிரி. சரி, யார் அந்த சாதனை மனிதர்? அவர் வேறு மாறும் அல்ல, இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்த விஞ்ஞான மகான் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். எடிசனும் ஃபோர்டும் நண்பர்களே. பின்னே அப்படித்தானே இருக்க முடியும்? காந்தத்தோடு இரும்பு தானே போய் ஓட்டும், வெறும் மண் ஓட்டுமா? ஆனால் அந்த விஞ்ஞான மேதை என்ன சொன்னார்? அதுதான் ஆச்சரியமான உண்மை. ஃபோர்டின் கருத்தை கேட்டுவிட்டு, அது சாத்தியமில்லை, வேண்டாம், நீங்கள் பேசாமல் என் கம்பெனியிலே வேலைக்கு வந்துவிடுங்கள் என்றார் எடிசன். நம்ப முடியவில்லை. ஹென்றி போர்டின் புதிய சிந்தனை அவருக்கு புலப்படவில்லையா? அல்லது பிடிக்கவில்லையா? ஆகா, இந்த கருத்தை இவன் அமல்படுத்திவிட்டால் பெரிய ஆளாகிவிடுவான் என்ற பொறாமை பல்பு அவருக்குள் ஏறிந்ததா? தெரியவில்லை. ஆனால் சாத்தியமில்லை என்று சொன்னது மட்டும் சத்தியம். வரலாற்றில் இது பதியப்பட்டிருக்கிறது. எடிசன் சொன்ன அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுதான் ஹென்றி போர்டு செய்த மிகப்பெரிய சாதனை என்று நான் சொல்வேன். ஆமாம், அவ்வளவு பெரிய மனிதர், 1000க்கும் மேற்பட்ட முக்கியமான கண்டுபிடிப்புகளை செய்தவர். அவர் எப்படி தவறாக சொல்ல முடியும் என்று ஃபோர்டு நினைக்கவே இல்லை. அவர் ஏற்கனவே தன் மனதுக்குள் அழுத்தமான கோடு, இல்லை இல்லை, ஹென்றி ஃபோர்டு கார் செல்ல தேவையான ரோடு போட்டு வைத்திருக்கிறார். எடிசனே சொல்லிவிட்டார், இது நிச்சயம் நடக்காது என்று ஃபோர்டு நினைக்கவே இல்லை. அங்கேதான் அவரது மகத்துவம் இருக்கிறது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த குழி தரும் என்று திருக்குறள் கருத்தை ஹென்றி போர்டு பின்பற்றுகிறார். அங்கேதான் அவர் நிற்கிறார். தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தனை போல ஹென்றி போர்டு செயலாற்ற ஆரம்பித்தார். முதலாக அவர் உருவாக்கிய காரில் ரிவர்ஸ் கியர் கிடையாது. அதை பின்புதான் வடிவமைத்தார். அதனால் என்ன? முன்னேறி செல்லும் கார்களை மட்டும் அவர் முதலில் உருவாக்கினார் என்று வைத்துக்கொள்ளலாம். வானத்தில் பறக்கும் ஒரு எந்திரத்தை, விமானத்தை உருவாக்க எண்ணிய ரைட் சகோதரர்கள் அதை பற்றி தங்களுடைய கற்பனைகளை மற்றவர்களிடம் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். மற்றவர்கள் என்ன, அவருடைய அப்பாவே சிரித்தார். பணத்தை விரயம் செய்ய இவ்வளவு முட்டாள்தனமான ஐடியாவா? வேண்டாம் மக்களே, காற்றில் பறக்கின்ற வேலையை பறவைகளிடம் விட்டுவிடுங்கள் என்று கிண்டலாக சொன்னார். அதைவிட கேவலமான ஒரு விமர்சனத்தை யாராலும் வைத்திருக்க முடியாது. ஆனால் ரைட் சகோதரர்கள் முயற்சியை கைவிட்டார்களா? சாரி டாடி, எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது, அதை நனவாக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்று உறுதிப்பட கூறிவிட்டார். முதலாக தாங்கள் வடிவமைத்த விமானத்தை பறக்கவிட வட கரோலினாவில் இருந்த ஹிட்டிகாக் என்ற இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள்.
அப்போது நம்பிக்கை இல்லாமல் என்னதான் நடக்கிறது பார்க்கலாமே என்ற ஆர்வத்தில் மட்டும் சிலர் சென்றார்கள். ஆனால் இன்று நிலைமை என்ன? பறவைகளை விட அதிகமாக விமானங்கள் தான் வானில் பறந்து கொண்டுள்ளன என்றே சொல்லலாம். ரைட் சகோதரின் அபத்தமான கற்பனை கொடுத்த விளைவு அது. விஞ்ஞானபூர்வமாக ரேடியமெல்லாம் கிடைக்காது என்றுதான் மேரி கியூரியிடம் மற்ற விஞ்ஞானிகள் சொன்னார்கள். ஆனால் தூங்காமலும் கொள்ளாமலும் நடு இரவிலும் விழித்திருந்து விடாமல் பரிசோதனைகள் செய்து கொண்டே இருந்தார் மேரி கியூரி என்ற சாதனை பெண். ரேடியம் கண்டுபிடித்ததுக்காக நோபல் பரிசு பெற்ற பிறகு போய் அதை வாங்கி வருவதுக்குள்ள அவரிடம் காசு இல்லாமல் இருந்தது என்பது வரலாற்று சோகம். ஹென்றி போர்டு அவருடைய கதையை கேட்டிங்களா? ரைட் சைடில் அவங்களோட கதையை கேட்டிங்களா? மேரி கியூரி அவங்களோட கதையை கேட்டிங்களா? அவங்க எவ்வளோ மனசில் உறுதியாக இருந்ததுனால தான், இப்படி விடாமல் அவங்களால முயன்றதுனால தான் கண்டிப்பாக அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு மனசில் ஒரு உறுதியோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அது என்ன கோலாக இருந்தாலும் சரி, உங்களால் நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகணும் ஒரு கோலாக இருந்தாலும், இல்லைனா நான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு ஒரு கோலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கன்ஃபார்ம் மனசில் உறுதியோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.